வணக்கம் நண்பர்களே. வங்கம் தந்த கதை அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேற்று முதல் பாகத்தை கேட்டீர்கள். இன்று நாம் கேட்க இருப்பது அதனுடைய இரண்டாவது பாகம். சொல்பவர் எஸ் தண்டபாணி, பொள்ளாச்சி. குழந்தைகள் பொறாமையின்றி வாழ வலியுறுத்தும் வங்கதேச நாட்டுப்புற கதை இது. அந்த யோகி கூறியவாறு அந்த தங்க மரமும் தங்க குருவியும் தங்க வில்லும் அந்த மாளிகையில் இருந்ததால் அந்த மாளிகை மேலும் அழகுறும். இருந்தால் தானே அழகுறும். நல்வாழ்வும் வாழலாம். ஆனால் அதை பெறுவது எப்படி? அவை எங்கு உள்ளன? அந்த மூன்றும் உலகத்தின் மறுகோடியில் உள்ளன. அங்குள்ள ஒரு பெரிய மலையின் அருகில் அமைந்துள்ள ஒரு அரண்மனையில் அவை மிக பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளன. புறப்படும் முன்னர் தங்கை சிந்துவிடம் ஒரு தங்க வாளை தந்தான் முதல் சகோதரன். அருமை தங்கையே, நான் சென்று அவற்றை எடுத்து வருகிறேன். இந்த வாளை பத்திரமாக வைத்திரு. எனக்கு ஏதேனும் ஆபத்து நேரிட்டால் இந்த வாள் கருத்து விடும். அது கருத்தால் எனக்கு ஆபத்து என்று தெரிந்து கொள். சென்று வென்று வருகிறேன் என்று புறப்பட்டான் அவன். சில நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் அந்த வாள் கருத்து விட்டது. வீடே சோகமயமானது. சிறிய இடைவேளைக்கு பின்னர் இரண்டாவது சகோதரன் யமுனாகரன் புறப்பட்டான். புறப்படும் முன் தங்கையிடம் அவன் ஒரு தங்க புல்லாங்குழலை அளித்தான். தங்கையே, நான் சென்று அண்ணனை மீட்டு அந்த பொருள்களை கொண்டு வருகிறேன். எனக்கு ஏதேனும் ஆபத்து நேரிட்டால் இந்த புல்லாங்குழல் இரண்டாக உடைந்துவிடும். சில நாட்கள் நகர்ந்தன. எதுவுமே நேரவில்லை. திடீரென்று ஒரு நாள் அந்த புல்லாங்குழல் இரண்டாக உடைந்து விட்டது. அந்த தங்கை சிந்துவின் முகமும் கருத்து மனமும் இரண்டாக உடைந்து விட்டது. ஒன்றாக பிறந்து ஒன்றாக வளர்ந்து சிறிது பெரியவர்கள் ஆன பிறகு இழந்துவிட்டு அந்த இரண்டு சகோதரர்களை எப்படியாவது மீட்டு வர வேண்டும். அந்த பொருள்களை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அண்ணன்மார் அவசியம். சிந்துவும் புறப்பட்டு விட்டாள். காட்டு வழியே நடந்து ஓய்ந்து விட்டாள் அவள். இறுதியில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் தவம் செய்து கொண்டிருந்த ஒரு முனிவரை கண்டாள். வணங்கி நின்றாள். சிறிது நேரம் கழித்து கண் விழித்த அந்த முனிவர் அச்சிறுமியை அன்போடு பார்த்தார். சிந்து அவரிடம் நடந்ததை கதையெல்லாம் கூறி தான் எப்படியும் தன் உயிருக்குயிரான தன் சகோதரர்களை மீட்க வேண்டும் என்ற தன் நோக்கத்தை தெரிவித்தாள். அதற்கு முனிவர் தனக்கு உதவ வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டாள். முனிவர் சிந்துவின் கோரிக்கையை பணிவுடன் கேட்டார். என்ன நடந்திருக்கும் என்று அறிய ஞான திருஷ்டியால் அவர் சிறிது நேரத்தில் கண் விழித்த அவர், மகளே, உனது மகள் இரண்டு சகோதரர்களும் செய்த சிறு தவறினால் தற்போது கச்சிலைகளாக நிற்கிறார்கள். இன்னும் சற்று தூரம் நடந்தால் அங்கு ஒரு சிறிய கோவில் வரும். அதன் அருகில் இருந்து கொண்டு தன்னை போன்றதொரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். தற்போது அவர் இமயமலை சென்றுள்ளார். அவரிடம் உனது சகோதரர்கள் வழி கூறுமாறு உதவுமாறு கேட்டுள்ளார்கள். அந்த முனிவரை கூறியதை முழுமையாக அவர்கள் கேட்கவில்லை. நீயும் அந்த தவறை செய்து விடாது. அதாவது, நீ கூறி அந்த மூன்று பொருள்களும் வைக்கப்பட்டுள்ள அரண்மனைக்கு சற்று முன்னரே நீ செல்கையில் உனது முதுகுக்கு பின்னால் விதவிதமான சத்தங்கள் கேட்கும். ஆனால் நீ எந்த காரணத்தை கொண்டும் திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்தால் கல்லாகி விடுவாய். அந்த முனிவர் இதை உனது சகோதரரிடம் கூறி எச்சரித்துள்ளார். ஆனால் உனது சகோதரர்கள் அதை மறந்ததால் கல்லாகி நிற்கிறார்கள். எனவே நீ மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். இதை தவிர முனிவர் அவளுக்கு வேறு சில விவரங்களையும் கூறி ஆசி வழங்கி அனுப்பினார். மலையை கடந்தால் சிந்து. அரண்மனை நெருங்கி கொண்டிருந்தது. அப்போது திடீரென அவளுக்கு பின்னால் இருந்து ஒரு பெரும் சிரிப்பொலி கேட்டது. அது என்ன என்று பார்க்க நினைத்தாள். ஆனால் நல்ல வேளையாக முனிவர் கூறிய அறிவுரைகள் அவளது நினைவிற்கு வந்தன. எனவே அவள் திரும்பவே இல்லை. சிறிது நேரத்தில் சிரிப்பொலி நின்றது. நிசப்தம். தொடர்ந்து ஒரு அழுகிய சத்தம். அவள் திரும்பவில்லை. சிந்து, சிந்து, அருமை தங்கையே, என்னை பார். அவளது மூத்த அண்ணனின் குரல் மனதை கல்லாக்கி கொண்டு அவள் திரும்பவே இல்லை. நரி உளையிடும் ஒளி, சிங்கத்தின் கர்ஜனை, யானை பிளிரும் சப்தம். எதற்குமே சிந்து மயங்கவில்லை. விதவிதமான விசித்திர ஒளிகள் ஓய்ந்தன. சிறிது தொலைவு முன்னேறினாள். அங்கு முதலில் அவளது இரண்டாவது அண்ணன் கச்சிலையாக நின்று கொண்டிருந்தான். அருகில் சென்று அச்சிலையை கண்ணீர் மல்க தொட்டு அழுதாள். ஒருவாறு மனம் தேறி மேலும் நடந்தாள். சிறிது நடந்ததும்
அங்கு ஒரு சிலை, அது அவளது முதல் அண்ணனுடையது. அதை பார்த்து மனமுடைந்து கதறி அழுதாள். ஒருவாறு மனம் சமாதானம் அடைந்ததும் மேலும் நடந்தாள். ஒரு மாளிகை, ஒரு நாளிகை நேரம் நடந்து முன்னேறியதும் அந்த அரண்மனை கண்ணுக்கு தெரிந்தது. அப்போதுதான் அது நடந்தது. அது என்ன? அதை நாளை கேட்போம். இந்த கதையை தொடர்ந்து கேட்க வேண்டும், இது போன்ற கதைகளை கேட்க வேண்டும் என்று நீங்கள் ஆவலுடன் இருப்பீர்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். கதை உங்களை நாடி தேடி வரும். அதுவரை, நாளை வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. நன்றி, வணக்கம்.